மானிப்பாய் பிரதேச சபையில் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் சத்தமிட்டு பேசுவதால் தங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சபையை நடாத்துங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசினி தவிசாளரிடம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்களும் எமது மக்களின் பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கைகளை சபைக்கு கொண்டு வந்தாலும் அதனை சபையில் முன்வைக்க முடிவதில்லை. முன்னால் இருப்பவர்களே தொடர்ந்து எழுந்து கதைக்கிறார்கள், பிரச்சனைப்படுகிறார்கள். ஆகையால் சபையில் கதைப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவு நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இல்லாவிட்டால் எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் சபையை நடத்துங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெசீதன், தயவு செய்து அனைவரும் உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என அறிந்து அடுத்த சபை அமர்வுகளில் அவ்வாறு உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்றார். எங்களுக்கு சந்தர்ப்பதாம ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் கொடுங்க. இந்த விஷயத்துக்கு இன்னும் கலைக்க வேணும். ஒரு நிமிஷம் தான் கொடுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க எங்களை வீட்டை அனுப்புங்க, நீங்க வழி நடத்துங்க. இதுல எல்லாருக்கும் கதைக்கிறது தான் இந்த சபை, எல்லாரும் கருத்து சொல்றது தான் சபை. ஆனால் சில உறுப்பினர்கள், நான் ஏற்கனவே சொன்னான், இந்த சபை கூட்டத்தின் ஒழுங்கு விதிகளை பயன்படுத்தி அதன்படி செய்யும் போது ஒவ்வொரு கூட்டத்திலே நான் அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறேன். அதை பயன்படுத்தாமல் சில சந்தர்ப்பங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த பிரச்சனைகளுக்கு போயிடும். தயவு செய்து எல்லாரும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தாமல் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் இந்த சபையை தெரிவிக்கிறோம், அந்த முறையை தயவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி இனிவர்கள் கூட்டங்கள் இந்த ஒரு விஷயம் நான் இந்த விஷயம் தான் சொல்ல போறேன். இது எப்படி மற்றவைக்கும் நோகாதபடி மற்றவைக்கும் தீங்கு இல்லாதபடி என்ற கருத்தை நான் வெளிப்படுத்துறது அப்படி வெளிப்படுத்திட்டு இது வார்த்தைக்கு வார்த்தை தக்கப்பட்டு